கவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணில் பிறந்த ஜீவானந்தம் அனைத்து படைவீரர் சமுதாயத்திற்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப நாளாக உங்கள் கூட காணொளி காட்சியில் வரல. கிட்டத்தட்ட 20 நாளாக நான் வரல. இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 தலைப்பு நான் உங்ககிட்ட பகிரணும், பேசணும். 2 தலைப்பு நான் எடுத்துகிறேன். முதல் தலைப்பு அக்னிவீர். முன்னாள் படை வீரர்களாகிய நாம் எல்லோருக்கும் தெரியும், அக்னிவீரருக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கப் பெறுவது இல்லை. இது முன்னாள் படை வீரர்கள் எல்லோருக்கும் தெரியும். 2வது, நம்முடைய முன்னாள் படை வீரர் சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கடமை இருந்தது. அதை நாம் செய்ய தவறிட்டோம். என்ன கடமை இருந்தது அப்படின்னா, இராணுவத்துக்குள்ளே நாம் 2 காட்சிகளை நாம் பார்க்க முடிஞ்சது. அதில் ஒன்று நிரந்தர இராணுவ வீரர்கள், இன்னொன்று அக்னி வீரர்கள். அக்னி வீரர்களில் இருந்து 25% நிரந்தரமாக்கப்படும் என்று சொன்னாலும், மீதி இருக்கக்கூடிய அந்த 75 இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறதே என்பதையும் நாம் உணர்ந்து நின்றோம். இருந்தாலும் நாம் நமது கடமையை செய்ய மறந்தோம். அவருக்கு, அந்த அக்னி வீரர் சகோதரருக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் படை வீரர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோ, இல்லை அவர் சர்வீஸில் இருக்கும்போது தன்னுடைய உயிரை நாட்டிற்காக தியாகம் பண்ணிடுறாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்குதா, இல்லை அந்த தியாகி பெயர் கிடைக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுவும் இந்த முன்னாள் படை வீரர்களுக்கு தெரியும். இருந்தாலும் வாய்மூடி மௌனியாக இருந்த முன்னாள் படை வீரர்கள் நான் மட்டுமல்ல, அனைவரும் குற்றவாளிகள். ஜெனரலில் இருந்து கீழே சிப்பாய் வர ஓய்வு பெற்று வந்த அனைவரும் குற்றவாளிகள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அக்னி வீரர்கள் என்று சொல்லக்கூடிய படை வீரர்களுக்காக நாம் ரிட்டையர்டாகி வந்த பிறகும் அதே இராணுவ சட்டத்திட்டங்கள் நம்ம மேலே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து எதையுமே கேட்காம இருந்துட்டோமே அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நம்மை பற்றிய, நமது சகோதரர்கள் பற்றிய, அக்னிவீரர் பற்றிய சர்ச்சை வாதங்கள், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நமக்காக பாராளுமன்றத்தில் வாத விவாதங்கள் செய்துட்ருக்குறாங்க. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இந்த வாத விவாதங்களை செய்த அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் படை வீரர்கள் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகளும் கூட. ஏன்னா 140 கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பாரத தேசத்தில் முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், அக்னி வீரர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, அக்னி வீரர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. கேண்டீன் சலுகை கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, பென்ஷன் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் டைட்டில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற விஷயம் இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், இராணுவ யூனிஃபார்ம் போட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும். ஆனால் 140 கோடி மக்கள் வாழ்கின்ற நம்முடைய தேசத்தில் மற்ற மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக பார்லிமெண்ட்டில் நமக்காக குரல் எழுப்பப்படுது. அப்படிங்கிறத நம்ம பெருமைப்படுவோம். பெருமைப்பட்டாலும் இதற்கு யார் பொறுப்பு அப்படின்னா, ஓய்வு பெற்று வந்த முன்னாள் படை வீரர்கள், ஜெனரலில் இருந்து சிப்பாய் வரைக்கும் இவங்க தான் பொறுப்பு. அதிகாரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய
கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் விட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு அக்னி வீரர் ஒரு தவறான வேலைவாய்ப்பு, இது சம்பந்தமாக நான் அரசுக்கு கடிதம் எழுதினேன், இது விஷயமாக நான் அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன், அது தவறு. அதிகாரம் உங்களுடைய கையில் இருந்தபோது நீங்கள் அரசுக்கு சொல்ல மறந்தீர்கள். ஒரு சில இராணுவ அதிகாரிகள் தனக்கு மந்திரி பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக, இன்னும் ஒரு சில இராணுவ அதிகாரிகள் ஒரு மாநிலத்தில் கவர்னர் பதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் ஓய்வு பெற்று வந்த பிறகு வாய்மூடி மௌனியாக இருந்ததன் விளைவு தான் இன்னைக்கு இந்த அக்னி வீரனுடைய சர்ச்சை பூதாகரமாக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படுகிறது என்றால் அது வேதனைக்குரிய விஷயம். ஓய்வு பெற்று வந்த பிறகு ஜனநாயக ரீதியில் நமக்கு போராட உரிமை இருந்தும் அக்னி வீரர்கள் பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு போராட்டத்தின் வலுவான போராட்டத்தின் மூலம் நமது இராணுவ வீரர்களுடைய உரிமையை கேட்க மறந்த குற்றவாளிகள் தான் நானும் குற்றவாளி தான். இதுக்கு என்ன காரணம்? ஒன்று, சரி சார், சரி சார், ஆமாம் சார், ஆமாம் சார், செய்திடலாம் சார், பார்த்துடலாம் சார், இந்த மாதிரி தலையாட்டி பொம்மைகளாக. இராணுவம் என்பது ஒரு சங்கிலி பிணைப்பு, அங்கே அப்படி தான் இருந்தாகும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஓய்வு பெற்று வந்த பிறகு நமக்கு ஜனநாயக போராட்ட உரிமையை ஏன் நம்ம பயன்படுத்தலை? இன்றைக்கு நமக்கு சேர வேண்டிய, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் படை வீரர்களுக்கு சேர வேண்டிய அந்த பெயரும் புகழும் எளிதில் ஒரு அரசியல்வாதி தட்டி பறிச்சுட்டு போய் அதை ஓட்டு வங்கியாக மாற்றுறாங்க. இதுதான் ரெண்டு இடத்துலையுமே நடக்குது. எதிர்கட்சி தலைவரும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சரும் இன்னும் பிற அமைச்சர்களும் நமக்காக குரல் எழுப்புறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிறாங்க. இதில் 4 உறுப்பினர்கள், ஒன்று பாதிப்படைந்த அக்னிவீரர் குடும்பம், 2வது எதிர்க்கட்சி தலைவர், 3வது இராணுவ பாதுகாப்பு அமைச்சர், 4வது இராணுவ தலைமையகம். இதில் பாதிப்படைந்த குடும்பம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்சூரன்ஸ் பணம், அதாவது ஏஜிஐ ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ், அதில் இருந்து கிடைக்க வேண்டிய பணமும் டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணம் மட்டும்தான் எங்கள் கைக்கு கிடைச்சிருக்கு. வேறு எந்த பண வசதியும் பண பலன்களும் பண உதவியும் எங்களுடைய குடும்பத்திற்கு மத்திய சர்க்காரிலிருந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. அப்படின்றது பாதிப்படைந்த அந்த குடும்பத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, குரல் எழுப்புறாரு, அக்னி வீரர்களுக்கு எந்த சலுகையும் எந்த வசதியும் கிடைக்கப் பெறுவது இல்லைன்னு அவர் நேரடியாக அந்த குடும்பத்தை போய் சந்தித்து பேசுகிறார். மாண்புமிகு மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவங்க எந்திரிச்சு எதிர்க்கட்சி தலைவருடைய வாதம் செய்து கொண்டிருக்கிற போது, இல்லை இல்லை இல்லை, இது சுத்தமான பொய், உங்களுடைய பேச்சாற்றலால் பாராளுமன்றத்தை திசை திருப்ப நினைக்கின்றீர்கள், அக்னிவீரர் இறந்த குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி அரசு கொடுக்கிறது அப்படின்னு திறந்த வெளியில் பாராளுமன்றத்தில் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இராணுவ தலைமை அமைச்சகம் இது சார்ந்து அந்த இறந்த அக்னிவீரர் குடும்பத்திற்கு அரசின் சார்பாக இவ்வளவு பணப்பலன் கிடைக்கிறது, கொடுக்கிறோம் அப்படின்னு இராணுவ தலைமையகம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. ஆனால் உண்மை என்ன? படை வீரர்கள் அனைவருக்கும் தெரியும், ஆனால் சொல்ல முடியலை வெளியில். ஏன் சொல்ல முடியலை அப்படின்னா அதுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க தான் காரணம். ஏன்னா போராடுவதற்கு, ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு
ஒரு தகுதி இருந்தும் உரிமை இருந்தும் இதை இவங்க கையில் எடுக்கலை. இன்றைக்கு ஒரு அரசியல்வாதிகள் ஏதோ இந்த படை வீரர்கள் மேலே மிகப்பெரிய அக்கறை உள்ள மனிதர்கள் போல தன்னை காட்டிக்கொண்டு இன்றைக்கு அந்த அனுதாபத்தை ஓட்டு வங்கிகளாக மாற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டுருக்குது 4 நாளாக. ஆகவே இதற்கு என்ன காரணம்னா, படை வீரர்கள் மத்தியில், முன்னாள் படை வீரர்கள் மத்தியில், மன்னிக்கவும், முன்னாள் படை வீரர்கள் மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை இல்லவே இல்லை. அதனுடைய பிரதிபலன் ஒரு முன்னாள் படை வீரர் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய வாக்கு வங்கி இன்றைக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி, நாட்டிற்கு இவங்க கடுகளவும் ஒரு எல்லையில் ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத ஆளும் கட்சியும், எல்லையில் ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத எதிர்க்கட்சியும் அவங்க நமக்காக குரல் கொடுத்து நம்மளை அனுதாபத்தை ஓட்டு வங்கிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இது நாம் செய்த தவறு. இனி வரும் காலங்களிலாவது சகோதர மனப்பான்மையோடு இந்த தேசம் நம்முடையது, இந்த தேசத்தை காத்து வந்த மனிதர்கள் நம்ம, அடுத்தவங்க கிடையாது. நம்ம தான் காத்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்மளை நம்முடைய சகோதரர்கள் காத்துக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வெளி உலக மக்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஆனால் நாமளே உணர மறுக்கிறோமே, எப்படி சமாளிப்பது? இருந்தாலும் 140 கோடி மக்களையும் சிந்திக்க விடாமல் செய்து ஏதோ இராணுவத்துக்கு நாங்கள் வாரி வழங்கிடுறோம், அவ்வளோ கொடுத்துட்றோம், இவ்வளோ கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த மக்களை சிந்திக்க விடாமல் ஏதும் தெரியாமல் செய்தது யார் தெரியுமா? வெறும் 543 மெம்பர்கள், பாராளுமன்ற மெம்பர்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! இனிமேலாவது முன்னாள் படை வீரர் சமுதாயம் விழித்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.